Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஒரு ஃபண்ட் ஹவுஸ்லயுமே 20 ல இருந்து 40 கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, போய் செக் பண்ணுவாங்க, இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, நம்ம 6 மாசமா போட்டுட்டு இருக்கோமே, இந்த மாசம் இந்த அன்னைக்குன்னு பார்த்து மார்க்கெட் விழுந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நெகட்டிவா தான் இருக்கும் உங்க போர்ட்ஃபோலியோ. ஒரு 1 மந்த் அக்கௌண்ட்ல காசு இல்லை, 5000 ரூபாய் இல்லை, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த எஸ்ஐபி ஃபெயில் ஆயிரும். சில பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபைன் போடுறாங்க. ஒரே ஒரு கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 50% ஆஃப் தி சேவிங்ஸை கூட எடுத்து போய் போடக்கூடாது. தட் இஸ் வை வி நீட் டைவர்சிஃபிகேஷன். ஹலோ கார்த்திக் மேம், எஸ்ஐபியில் போட்டால் கோடிகளில் சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்றத வந்து நம்ம பிகினர்ஸ் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கீம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வாட் இஸ் எஸ்ஐபி? எஸ்ஐபி அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒரு ஸ்கீம் எல்லாம் கிடையாதுங்க. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு முதலீட்டு அணுகுமுறை. இந்த ஸ்ட்ராட்டஜியை மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் ரொம்ப பாப்புலர் ஆக்கிட்டாங்க. அதனால எஸ்ஐபினாலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சினோனிம் மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆக்சுவலா இது நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா ரெக்கரிங் டெபாசிட், அதுல கூட எஸ்ஐபி தான் பண்றோம். எஸ்ஐபினா என்ன, ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு குறிப்பிட்ட தேதியில மாதந்தோறும் இல்ல வாரந்தோறும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றது தான் எஸ்ஐபி. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நிறைய பேர் சரியா புரிஞ்சுக்கணும், அதை கொண்டு செலுத்தணும் இந்த ப்ராடக்டை அப்படிங்கிறதுக்காக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில அழகா இந்த எஸ்ஐபி ப்ராபகண்டா ஆரம்பிச்சாங்க. அது இன்னைக்கு ரொம்ப நல்ல சக்சஸ்ஃபுல்லாவே ஆயிடுச்சு. பட் எஸ்ஐபிங்கிறது ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்கீமோ இல்ல சில பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதோ கிடையாது. இன்னைக்கு வந்து நாட்டில் 44 ஏஎம்சிஸ் இருக்கு, அதாவது 44 மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் இருக்கு. ஒரு ஃபண்ட் ஹவுஸ்லயுமே 20 ல இருந்து 40 கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. எல்லா ஸ்கீம்ஸ்லயுமே நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக்காக ஒரு தொகை வந்து உங்கள் பேங்க்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிடிச்சிக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்க தெரியப்படுத்திருக்கீங்க. ஸோ இப்போ எஸ்ஐபி வந்து எவ்வளோ ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கலாம்? எஸ்ஐபி வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிள். மோஸ்ட் ஸ்கீம்ஸ் 500லேருந்து ஆரம்பிக்கலாம். சில ஸ்கீம்ஸ் 100 ரூபீஸ்லேருந்து கூட எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ புதுசாக ஒரு பிகினர் வராங்க, அவங்களுக்கு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலாம்னாக்கா, அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஒரு கேவைசி இருக்கு. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பேங்க் கேவைசி பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டு கேவைசி பண்ணுங்கன்னா நான் தான் பேங்க்ல கேவைசி பண்ணிட்டேனே அப்படிம்பாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு தனியாக ஒரு கேவைசி இருக்கு. நீங்கள் அந்த கேவைசியை ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்க்கு போய் நீங்க பிசிக்கலா பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒரு ஆப் வழியா நீங்க ஆன்லைன்ல பண்ணலாம். இல்லையா நீங்க இந்த 44 ஏஎம்சில யாரோட வெப்சைட்டுக்கு வேணா போய் ஆன்லைன் கேவைசியும் நீங்க பண்ணலாம். அந்த கேவைசி நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கீம் உங்களுக்கு ஏற்புடையதா நீங்க செலக்ட் பண்ணி இருக்கிற ஸ்கீம்ல ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு லம்சம் கூட போடலாம். நான் வந்து என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்கு, நான் இப்ப போடுறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் லம்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எஸ்ஐபி போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? முதல்ல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஆட்டோ டெபிட் ஃபெசிலிட்டி ஆத்தரைசேஷன் பண்ணணும். ஸோ ஒரு மாசம் 5000 ரூபாய் போட போறோம்னா கரெக்டா ஒரு தேதியை நீங்க சூஸ் பண்ணி அந்த அன்னைக்கு இந்த அமௌண்ட்டை ஆட்டோ டெபிட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். எவ்ரி மந்த் அந்த 5ஆம் தேதியும் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா 3ஆம் தேதியாவது உங்க அக்கௌண்ட்ல அந்த காசு இருக்கான்னு பாத்துக்கோங்க. ரெண்டாவது, அந்த எஸ்ஐபிங்கிறது ஒரு கமிட்மெண்ட். நீங்க நினைச்ச போது மார்க்கெட் நல்லா இருக்கு அப்படிங்கிற போது போட்டுட்டு மார்க்கெட் கீழே இருக்கும்போது ஸ்டாப் பண்றது, இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, போய் செக் பண்ணுவாங்க, இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, நம்ம 6 மாசமா போட்டுட்டு இருக்கோமே, இந்த மாசம் இந்த அன்னைக்குன்னு பார்த்து மார்க்கெட் விழுந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நெகட்டிவா தான் இருக்கும் உங்க போர்ட்ஃபோலியோ. இது நெகட்டிவ் ஆயிருச்சு, இது எனக்கு லாஸ் அப்படின்னு சொல்லி பேனிக் பண்ணி அதை வித்துட்டீங்கன்னா யூ ஆர் ரியலைசிங் த பேப்பர் லாஸ். ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க as long as நீங்க சூஸ் பண்ணியிருக்கிற ஃபண்டு நல்ல கன்சிஸ்டண்டா ரிசல்ட் கொடுக்குற ஒரு ஃபண்ட் அப்படிங்கிற பட்சத்துல பொறுமையா தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் மாதிரி இல்ல, லாங் டேர்ம் கமிட்மெண்ட். ஏதோ ஒரு இலக்கை நோக்கி தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ எந்த இலக்குக்காக இந்த எஸ்ஐபி போடுறீங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு வண்டி வாங்க போறீங்க, இல்ல ஒரு 3 வருஷம் கழிச்சு நீங்க வந்து ஹோம் டவுன் பேமெண்ட்டுக்காக இன்னைக்கு ஒரு காசு சேர்க்குறீங்க, இந்த மாதிரி தெளிவா இருங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஒரு டார்கெட் இருந்ததுன்னா அந்த எஸ்ஐபியை நீங்க என்னைக்குமே கட் ஆஃப் பண்ண மாட்டீங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பேர் நாங்க என்ன பாக்குறோம்னா, அவங்களுக்கு மார்க்கெட்டை பத்தி சரியான புரிதல் இல்லாததுனால நினைச்ச போது இந்த பிரேக் அண்ட் ஆக்சிலரேட்டர் போடுற மாதிரி அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, அப்பப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. அண்ட்
சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, மேடம் என்னால் வந்து இன்கமே எனக்கு ஸ்திரம் இல்லை, நான் வந்து சப்போஸிங் இன்கம் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் அக்கௌண்ட்ல காசு இல்லை, 5000 ரூபாய் இல்லை, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த எஸ்ஐபி ஃபெயில் ஆயிரும். சில பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபைன் போடுறாங்க. சில பேங்க்ஸ் வந்து அந்த மாதிரி போடுறது இல்லை. ஸோ உங்க பேங்க்ல வந்து 150 rupeesலேருந்து 500 rupees வரைக்கும் கூட இருக்கலாம். ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸ்னா கொஞ்சம் ஃபைன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது எல்லா பேங்க்கும் போடுறது இல்லை, பட் சில பேங்க்ஸ் போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அது என்னன்னு பாருங்க. இல்லை என்னால் வந்து இந்த மாதிரி கமிட்டே பண்ண முடியாதுன்னா நீங்கள் தான் மேனுவலாக உங்கள் மொபைல் கேலண்டரில் செட் பண்ணி நீங்கள் தான் மாதம் மாதம் லம்சம் போடணும். பட் இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராக்டிஸை தவிருங்கள். ஏன்னா நம்ம வந்து இந்த ஆட்டோ பே ஒர்க் பண்ணுற மாதிரி நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. அது ரோபோ மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதம் நீங்கள் நல்லா இருப்பீங்க, அடுத்த மாதம் ஒரு ஹெல்த் கிரைசிஸ் வரும், அடுத்த மாதம் ஒரு ஃபேமிலி கிரைசிஸ் வரும், 3ஆம் மாதம் நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நமக்கு வந்து மறந்தே போயிடும். அதனால தான் இது வந்து எஸ்ஐபி போடுறது. ஏன்னா இது இட்ஸ் லைக் அன் ஆட்டோ கியர். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி இதை ட்ரீட் பண்ணுறாங்க. அப்பப்போ வேண்டிய போது காசு எடுக்கிறது உள்ள அந்த ஃபெசிலிட்டியும் நீங்கள் பண்ணக்கூடாது. பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ கரண்ட் அக்கௌண்ட், இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஆர் மீடியம் ஆர் லாங் டேர்ம் அந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணி இந்த எஸ்ஐபி செட் பண்ணணும். இன்னும் சிலர் வேடிக்கையாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. சில ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெர்பெச்சுவல் எஸ்ஐபி அப்படின்னு இருக்கு. அதாவது அடுத்த 40 ஆண்டுக்கு இந்த எஸ்ஐபி போயிட்டு இருக்கு, நான் இதை கிளிக் பண்ணிடுறேன் அப்படின்னு. நான் சொல்லுவேன் அது பண்ணாதீங்க. பிகாஸ் எவ்ரி 12 months நீங்க போட்டிருக்க ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா இல்லையான்னு உங்க கம்பெனில ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ உங்களுக்கு பண்றாங்க இல்லையா, சேம் கேஸ் நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் அந்த டைம்லயே கூட நீங்க பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட்லி. இல்ல சில பேர் வந்து அழகா என்ன பண்றாங்க, இந்த இன்கிரிமெண்ட் வருது இல்லையா அந்த மாசத்தை தான் எஸ்ஐபி மாசமா யூஸ் பண்றாங்க. பிகாஸ் நீங்க ஸ்டெப் அப் பண்ணலாம். 5% நான் இந்த மாசத்துல ஸ்டெப் அப் பண்றேன், 10% ஸ்டெப் அப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் அப் எஸ்ஐபிஸே ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. பட் அந்த அளவுக்கு அதை ஆட்டோமேட் பண்ண வேண்டாம். பிகாஸ் நம்மளுக்கு தெரியாது, நீங்க ஒரு 3 வருஷம் உங்களால அப்படி ஸ்டெப் அப் பண்ண முடியாது. 4வது வருஷம் வீடு வாங்கலாம்னு டிசைட் பண்ணுவீங்க. அப்போ உங்களோட எக்ஸஸ் காசெல்லாம் இஎம்ஐக்கு போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால ஆல்வேஸ் 12 months எஸ்ஐபி போடுங்க. எவ்ரி 12 months ரினியூ பண்ணுங்க. பிகாஸ் ஃபண்ட்ஸ் நல்லா இல்லைன்னா யூ கேன் ஃபிளிப் அவுட் ஓல்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் பிரிங் இன் சம் நியூ ஃபண்ட்ஸ். இல்லை நீங்கள் பிகினர் இப்போ தான் ஒரு ஃபண்டு தான் போட்டிருக்கீங்க, இந்த ஃபண்டே நல்லா பண்ணல, அப்போ அடுத்த வருஷம் 12 மாதத்துக்காவது அது மாற்றணும் இல்லையா. சில பேர் வந்து ஸ்டாக் மாதிரி நான் மாதம் மாதம் பார்க்கணுமா, அது அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து ஸ்டாக் மாதிரி இதோட நேச்சர் கிடையாது. இட் பெர்ஃபார்ம்ஸ் டிஃப்ரெண்ட்லி. நீங்க ஓரளவுக்கு நல்ல ஃபண்ட் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா டெஃபினட்டா 12 months யூ கேன் வெயிட். இப்போ நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா. ஸோ என்ன நான் எப்படி பிகினர், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் என்ன மாதிரியான நீங்க சொன்னீங்க 20 to 40 வகையான வெரைட்டிஸ் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஸோ நான் எப்படி சூஸ் பண்றது? நிறைய கேட்டகரிஸ் லைக் ஐ செட் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 35 or 40 கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. புதுசாக வர்றவங்களுக்கு இது புரியவே புரியாது, ரொம்ப குழப்பமா இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து நான் ஒரு கேட்டகரி சஜஸ்ட் பண்ணுவேன். தே ஆர் கால்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் அவங்களுக்கு, அதனால அங்கேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன? இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லயும் நிறைய இண்டிசஸ் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஒரு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எளிமையா சொல்லணும்னா இட்ஸ் அ பாஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ். இப்போ எப்படி நம்ம ஸ்கூல்ல காமர்ஸ் குரூப் எடுக்கிற பிள்ளைங்க எல்லாம் பிகாம், அது ஒரு குரூப். இப்போ சயின்ஸ் வித் மேத்ஸ் எடுக்கிற பிள்ளைங்கலாம் இன்ஜினியரிங் போகுது, அது ஒரு குரூப். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தட் மீட் ஒன் கிரைட்டீரியா அதெல்லாம் ஒரு இண்டெக்ஸ். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸை வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேசிஸ்ல தான் நம்ம பிரிக்கிறோம் கேட்டகரிஸா. இதுக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா என்னன்னு புரியணும். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து இந்த டேர்மே ஒரு புது ஃபினான்ஷியல் டேர்ம். ரொம்ப எளிமையா இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சப்போஸிங் ஒரு கம்பெனி 1000 shares இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ஷேரோட விலையும் 5 ரூபாய். அப்போ பிரைஸ் இன்டு குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 5000 ரூபாய் வருது. 5000 ரூபாய் தான் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப். ரெண்டாவது கம்பெனி 1000 shares இஷ்யூ பண்ணியிருக்காங்க, பட் 7 ரூபாய் தான் ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ். அப்போ 7 into 1000 7,000 rupees தான் இவங்களுடைய மார்க்கெட் கேப். இந்த மாதிரி இந்தியாவில் லிஸ்ட் பண்ணியிருக்க இந்த 2000-3000 கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை ஃபர்ஸ்ட் கம்ப்யூட் பண்ணுவாங்க. இதை டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணுவாங்க. ஸோ எதெல்லாம் வந்து ஹையஸ்டா இருக்கோ, அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மோர் தென் 20,000 crores இருக்கோ, அதெல்லாம் தான் லார்ஜ் கேப் அப்படிங்கிற இண்டெக்ஸ்குள்ள வரும். இந்தியாவின் தலை சிறந்த 100 கம்பெனிஸ் நிஃப்டி 100ல இருக்கும். தலை சிறந்த 50 கம்பெனிஸ் நிஃப்டி 50ல இருக்கும். நீங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு 6-7 கேட்டகரி இருக்கு. மிட் கேப்பு, இதுக்கப்புறம் ஸ்மால் கேப். அதாவது மிட் கேப்புங்கிறது ஒரு 5000 கோடியிலேருந்து 20,000 கோடி வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருந்தா மிட் கேப். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 150 கம்பெனிஸ் இருக்கும். அதாவது 101 ரேங்க்லேருந்து 250 ரேங்க் வரைக்கும். எனிதிங் பியாண்ட் 250 ரேங்க் இருந்ததுன்னா அது ஸ்மால் கேப் தான். பிகாஸ் அவங்களோட மார்க்கெட் கேப் எல்லாம் வந்து 5,000 crores கீழே தான் இருக்கும். இந்த மாதிரி வகை பிரிச்சிருக்காங்க.
ஸோ இது இல்லாமல் வந்து செக்டோரல் இண்டிசஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது ஆட்டோமொபைல், அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல், 2 வீலர் 4 வீலர் மேனுஃபேக்சரிங், ஆட்டோ காம்பனண்ட், இந்த பேட்டரி எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கும். ஓகே. ஐடி செக்டர், ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். ஃபார்மா செக்டர் இருக்கும். இன்ஃப்ரா செக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் என்எஸ்சியோட வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் அத்தனை இண்டிசஸ்லையும் லிஸ்ட் பண்ணி ஒரு இண்டிசஸ்லையும் என்ன கம்பெனி இருக்குன்ற வரைக்கும் பார்க்கலாம். அது வெரி டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சப்போஸிங் யூஆர் அ பிகினர் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ஸ்டார்ட் வித் அ நிஃப்டி 50 ஆர் நிஃப்டி 100 இண்டெக்ஸ். சரி, நிஃப்டி 50 நிஃப்டி 100னா ஒரு 20 மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ்ல இதை வச்சிருக்காங்களே, எதை சூஸ் பண்றது அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பிகாஸ் யூஆர் அ பிகினர் யூ கேன் ஆல்சோ செக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சூஸ். பட் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஒரு மெட்ரிக் தான். நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸை பற்றி மட்டுமே பார்த்து கொடுக்க மாட்டாங்க. வேற ரிஸ்க் மெஷர்ஸ் எல்லாம் இருக்கு, வோலட்டிலிட்டி மெஷர்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்து தான் அவங்க. சொல்லுங்க. பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மெட்ரிக். ரெண்டாவது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு மெட்ரிக் இருக்கு. அதாவது ஒரு ஃபண்ட் அது எப்பவுமே கொடுக்குற ரிட்டர்னை விட எவ்வளோ டிவியேட் ஆகும். ஓகே. ஏன்னா மார்க்கெட் வந்து அது அப்சைட் கொடுக்குதா இல்லை டவுன் சைட் கொடுக்குதா, ஸ்பெஷல சப்போஸிங் மார்க்கெட் கரெக்ட் ஆகுது, ரைட், எனக்கு வந்து ஒரு ரிஸ்க் பேராமீட்டர் இருக்கு. அந்த ரிஸ்க் பேராமீட்டர் வந்து எனக்கு சொல்லும், ஓகே மார்க்கெட் விழுறதை விட இந்த ஃபண்ட் ஜாஸ்தியாக விழுவும். ஓகே. அப்போ அந்த ரிஸ்க் என்னால் ஸ்டமக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஸோ ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் எப்பயுமே என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் மட்டும் தான் பார்க்குறாங்க. பட் அப்சைடை விட டவுன் சைடுங்கிறது தான் முதலீட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம். உங்களுக்கு when you are falling you need some cushion for the fall. மேம், இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதாலே அது நல்ல ஃபண்ட்னு சொல்லிட முடியுமா? அது மாதிரி கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா ரிட்டர்ன்ஸே வந்து பல விதமா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் தான் மோஸ்ட் வெப்சைட்ஸ்ல இருக்கும். ஆனா நம்ம இன்வெஸ்ட் பண்ற முறை பாத்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கிடையாது, எஸ்ஐபி. ஸோ தெர் இஸ் சம்திங் கால்டு பீரியாடிக் ரிட்டர்ன்ஸ், ரோலிங் ரிட்டர்ன்ஸ், ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ்னு ரிட்டர்ன்ஸே வந்து ஒரு 4-5 விதமா நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து இட் கெட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். இண்டிவிஜுவல்ஸ் வித் ஃபினான்ஸ் நாலேஜ் இல்லாதவங்க இதை பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து ஒரு மாசம் ஒரு 5000 தான் போடுறீங்க, 2000 தான் போடுறீங்கன்னா யூ ஆர் அ பிகினர். யூ கேன் வித்தவுட் கெட்டிங் இன்டு ஆல் தீஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்க வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் அது என்னன்னா இட்ஸ் ஒன்லி அ ஜேர்னி. நீங்க வந்து ஒரு வருஷம் நீங்க அது கூட பயணம் பண்ணும்போது நீங்க படிங்க. வேற ஏதாவது இப்ப யூடியூப்ல நிறைய இருக்கு, நிறைய மேகசின்ஸ் இருக்கு. நீங்க உங்களுடைய நாலேஜும் நீங்க வளர்த்துக்கணும். ஸோ தென் when you get to a stage where நீங்க மாசம் 20,000 30,000 உங்க அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும்போது இட் இஸ் பெட்டர் டு டேக் எக்ஸ்பர்ட் அட்வைஸ். ஏன்னா அவங்க வந்து உங்களுடைய இலக்குகள் என்ன, ஒரு இலக்கும் எவ்வளவு காலம் தள்ளி இருக்கு. சிலது 5 வருஷத்துலேயே வரும், சிலது வந்து உங்க குழந்தைங்க படிப்புன்னா இன்னொரு 10-12 வருஷம் கூட இருக்கும், இல்லை உங்க ரிட்டையர்மெண்ட்னா 20 வருஷம் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னன்னு கண்டிப்பாக பார்த்து அதுக்கு தான் அலைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து நம்மளா எல்லாம் பண்ண முடியாது. சில பேர் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பண்ணலாம். பட் when the number becomes, நான் அதான் ஒரு அளவுகோல் வச்சிருக்கேன், 30 லட்சம் வரைக்கும் போர்ட்ஃபோலியோவை யார் வேணா மேனேஜ் பண்ணிடலாம். when you cross 30 lakhs டெஃபினட்டா you will need help. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப் போட்டாங்கன்னா 4 லார்ஜ் கேப் போடுறாங்க. See, that is not diversification. நீங்க 4 ஃபண்ட் மேனேஜர் கிட்ட தான் டைவர்சிஃபை பண்றீங்க. That is not helpful, right? So நீங்க அந்த மாதிரி and asset allocation அதுவும் அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும். அப்படின்னா நான் 4 ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் போடுறதுல என்ன பிரச்சனை? 4 ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் செமையா ரேலி கொடுத்துருக்கோம். there have been times when ஸ்மால் கேப் 70% கூட கட் ஆயிருக்கு. இப்போ அந்த மாதிரி ஆகல. அதனால நம்ம சொன்னோம்னா நீங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு அது பிரச்சனை ஆகுமா? கண்டிப்பா ஒரே ஒரு கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 50% ஆஃப் த சேவிங்ஸை கூட எடுத்துட்டு போய் போடக்கூடாது. தட் இஸ் வை we need diversification. ஏன்னா எல்லா கேட்டகரியும் ஒரே டைம்ல ஒரே மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. there is an economic cycle. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியானா சில செக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானா சில கம்பெனிஸ்க்கு லாபம். ஸோ அந்த மாதிரி சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால வெவ்வேறு ஸ்டாக்ஸ், வெவ்வேறு கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ ஒரு இந்த வருஷம் ஒன்று ரிட்டர்ன் கொடுக்குதுங்கிறதுக்காக நம்ம எடுத்துட்டு போய் மொத்தத்தையும் அங்கே போடக்கூடாது. ஸோ இல்லப்பா, அவங்க நீங்க சொன்ன லார்ஜ் கேப் வந்து ஒரு 4 லார்ஜ் கேப் போடுறாங்கிறப்போ அவங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லங்கிறதால கூட போட்டிருக்கலாம் இல்லையா? அதனால சொல்றேன். ஆமா, பட் அது வாட் இஸ் த பாயிண்ட் இன் புட், 4மே ஒரே மாதிரி ரிட்டர்ன் தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஆமா. ஸோ அந்த லார்ஜுக்கு பதிலாக கொஞ்சம் கூட தே கேன் மிக்ஸ், ஒரு லார்ஜ் அண்ட் மிட் அந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணலாம். இல்லை இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பர்சன் மைட் பி ஒர்க்கிங் இன் சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, அவங்களுக்கு வந்து இன்சைடு இண்டஸ்ட்ரி நாலேஜ் நிறைய இருக்கும். இது வந்து நாங்கள் அப் சைக்கிளில் போயிட்டு இருக்கோமா ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி,
அதாவது இப்போ அவர் வந்து ஃபார்மால என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. ஆனா ஹி மே பி வென் எக்ஸ்பர்ட் இன் இன்ஃப்ரா. ஸோ அவர் வந்து ஓகே இது நல்லா போக போகுதுன்னா தென் அவர் வந்து இன்ஃப்ரா செக்டோரல் கூட எடுத்துக்கலாமே. சில ஐடியில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் ஐடி எப்படி போயிட்டு இருக்குன்னு, வெளியில இருக்க யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி சம் நாலேஜ் சம் பீப்புள் வில் ஹேவ், அது நீங்க கேபிட்டலைஸ் பண்ணலாம். எஸ்ஐபியோட மெயின் பெனிஃபிட்னா என்ன? எஸ்ஐபிங்கிற இந்த ஃபினான்ஷியல் யுக்தி நம்மளுக்கு காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்ற ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது. காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னா அதை ஒரு அழகான எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சொல்லலாம். அதாவது போன மாசம் பீன்ஸ் கிலோ 200 ரூபாய் வித்துது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 100 கிராம் தான் வாங்குவோம், ஏன்னா விலை ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கம்மியான குவான்டிட்டி வாங்குறோம். இந்த மாசம் விலை வந்து 100 ரூபாய் குறைஞ்சிருச்சு, கிலோ 100 ரூபா தான். இப்போ போய் 1/2 கிலோ வாங்குவோம். அடுத்த மாசம் கிலோ வந்து 50 ரூபான்னு தான் சொன்னா டெஃபினட்டா 1 கிலோ வாங்கிடுவோம். ஸோ நம்ம பிஹேவியர் என்னன்னு பாருங்க. ப்ரைஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது கம்மி குவான்டிட்டி, ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது அதிக குவான்டிட்டி. இதே தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிப்பு நம்மளுக்கு பண்ணுது. எப்பெல்லாம் மார்க்கெட் உச்சத்தில் இருக்கோ கம்மியான குவான்டிட்டி வாங்கும். ஏன்னா நான் போட போகிற சிப்பு 10,000 ரூபா தான், அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நான் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கம்மியான யூனிட்ஸை எனக்கு வாங்க போகுது. பட் மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு ஒரு 10% அப்படின்னா அடுத்த மாதம் அந்த 10,000 ரூபாய்க்கு எனக்கு அதிகமான யூனிட்ஸ் கிடைக்கும். ஸோ ஓவரால் நீங்கள் பாருங்கள், எனக்கு ஒரு மாதம் 10 யூனிட் வாங்கும், அடுத்த மாதம் 8 யூனிட் வாங்கும், அதுக்கு அடுத்த மாதம் 12 யூனிட் வாங்கும். இந்த 3தோட ஆவரேஜ் எடுங்க, எனக்கு 10 வந்துடும். ஸோ என்னோட காஸ்ட் ப்ரைஸை அழகாக ஆவரேஜ் பண்ணி கொடுக்குது. அண்ட் நான் விற்கும் போது என்னோட கெயின்ஸ் செல் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பண்ணும்போது எனக்கு அதிகமாக எனக்கு கெயின்ஸை கொடுக்கும். அதனால தான் இது சிப் வந்து பெரிய பாப்புலாரிட்டி ஆனது காரணமே இந்த காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். நல்ல ரெவென்யூ கிடைக்கும் நீங்க சொல்றீங்க. இதனால நல்ல லாபம் பார்க்க முடியும். நம்ம ஒரு உதாரணத்துக்காக ஒருத்தர் வந்து 20,000 வச்சிருக்காரு, மாசம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட முடியும் எஸ்ஐபில அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 வருஷம் போட்டாருன்னா எதுக்காகன்னா அவருடைய மேரேஜ்க்காக. ஸோ அதோட கால்குலேஷன் இப்படி இருக்கும். இப்போ 20,000 rupees மேரேஜுக்காக சேர்க்குறாங்க. 3 இயர்ஸுங்கிறது ஒரு மிட் டேர்ம். நான் சொல்லுவேன் 20,000 எடுத்துட்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடாதீங்க. பிகாஸ் 3 இயர்ஸுங்கிறது இட் இஸ் ஸ்டில் வெரி ஷார்ட் டு மிட் டேர்ம்ல இருக்கிறதுனால நமக்கு மார்க்கெட் எப்படி போகும்னு தெரியாது. ஸோ கல்யாணம்னு வரும்போது நமக்கு வந்து எல்லாமே பணம் தான் வேணும்னு இல்லை. சிலப்போ நீங்க ஒரு தங்கம் கூட வாங்குறதுக்கு இருக்கும். ஸோ முடிந்தவரை இந்த 20,000 ஒரு 3 பாகமா பிரியுங்க. ஒரு பாகம் வந்து யூ கேன் பை கோல்டு சீட்டு அந்த மாதிரி ஏதாவது போட்டு, ஏன்னா டெஃபினட்டா தங்கத்துக்கு ஒரு நீட் இருக்கு. நீங்க பொண்ணு சைடோ பையன் சைடோ கோல்டு வாங்கி ஆகணும். ஸோ அது ஒரு கோல்டுக்கு வாங்கிக்கோங்க. ஒரு 1/3 எடுத்துட்டு போய் ஒரு நல்ல ரெக்கரிங் டெபாசிட் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற பேங்க்ல ஆர்டி ஸ்டார்ட் பண்ணிருங்க. இன்னொரு 1/3 எடுத்துட்டு வந்து யூ கேன் புட் இட் இன் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட். ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடலாம், ஹைபிரிட் ஃபண்ட்லயும் போடலாம். ஏன்னா டேர்ம் வந்து ஷார்ட்டா இருக்கிறதுனால மார்க்கெட் எப்படி போகும் தெரியாது. ஹைபிரிட் ஃபண்ட்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னா அதுல ஸ்டாக்ஸும் இருக்கும் பாண்ட்ஸும் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுக்கலன்னா கூட பாண்ட் வந்து உங்க போட்ட அசலையாவது காப்பாத்துறதுக்கு முயலும். அதனால நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் டேர்ம் 2 வருஷம் தான் இருக்கு 3 வருஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு பெட்டர் டு கோ ஃபார் சம் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். இப்போ மிட் டேர்ம், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஸோ இது எவ்வளவு காலகட்டங்கள்? ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது கண்டிப்பா லெஸ் தென் 3 இயர்ஸ். மிட்ங்கிறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கு இருக்கு, ஒரு வீடு வாங்க போறீங்க, 5 வருஷம் காசு சேர்த்து ஓரளவுக்கு ஒரு 30% ஆகுது டவுன் பேமெண்ட் சேர்க்கணும் அப்படிங்கிறவங்க வந்து 3 to 5 இயர்ஸ்ல வந்து நீங்க மிட்ல இருக்கலாம். எனிதிங் மோர் தென் 5 இயர்ஸ் இஸ் டெஃபினெட்லி லாங் டேர்ம். அண்ட் அந்த 5 இயர்ஸ்க்கு மேல 7 இயர்ஸ்க்கு மேல எல்லாம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா டெஃபினட்டா அந்த பொறுமையா இருக்கிறதுக்கு மார்க்கெட் வில் கிவ் யூ வெரி குட் ரிட்டர்ன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.